இந்த ராஜி திரும்ப திரும்ப புதிய புதிய சிக்கல்ல சிக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் இந்த சுடரோட கேஸுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸ் இவங்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. இந்த ராஜியை பொறுத்த வரைக்கும் வீட்டில் உட்காந்துருக்கிறாங்க, தனியாக தான் இருக்கிறாங்க அப்படின்னாலுமே என்னென்ன வேலைகள் எங்கெங்கெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு சஸ்பென்ஸாகவே காமிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ கவின் 50 லட்ச ரூபாய் பணம் கேட்டு மிரட்டுறான் அப்படிங்கிறதால நேரே இப்போ ரகுக்கு தான் கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த கவினை என் கையில் கொடுங்கன்னு சொன்னால் ஏன் ஒப்படைக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க மேடம், நீங்க என்ன சிக்கல்ல சிக்கி இருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்க சொன்னா தானே என்னால ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப ராஜிக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. திரும்ப திரும்ப அதையே கேட்காதீங்க, சொல்லக்கூடிய விஷயமா இருந்தால் நான் சொல்லியிருக்க மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட கோவப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ எனக்கு உடனடியாக 50 லட்ச ரூபாய் பணம் வேணும் அப்படிங்கிறதால என்னோட லேண்ட் ஒன்று இருக்குது, அதை விற்று கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த லேண்ட் ஒரு 3 கோடிக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இப்போ ரகுவுமே சரி ஓகே நான் முடிச்சு தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தான் இப்போ வீட்டு வாசலில் காலிங் பில் அடிக்கிறாங்க. யாருன்னு வந்து பார்த்தா முரளியோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்க வந்து நிற்கிறாங்க. என் ஃப்ரெண்டை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே தள்ளிட்டீங்க, என் ஃப்ரெண்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் 2 லட்ச ரூபாய் எனக்கு பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ புதுசாக ஒருத்தருமே மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ராஜியால் என்ன பண்ணுவாங்க, நாலா பக்கமும் அவங்கள வலை போட்டு பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதால ரொம்ப ரொம்ப ஷாக்காக தான் செய்கிறாங்க. சரி போ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ அவங்களையுமே அனுப்பி வச்சிடுறாங்க. இன்னும் 2 நாளில் எனக்கு பணம் வரணும், வரலன்னா நான் கமிஷனர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்டுமே சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிடுறாங்க. இதனால் ராஜி இப்போ என்ன பண்ண போகிறாங்க, அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறப்ப கவினுக்கு 50 லட்ச ரூபாய் பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கவின் வெளியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவின் வெளியில் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் ரகு ராஜி 2 பேருமே மடக்கி பிடிக்கலாம். இது மூலமாக சுடரோட கேஸுக்கு ஏதாவது ஆதாரம் கிடைச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.